கரும்புலிகளை நினைவு கூர்ந்து வீரவணக்கம் செலுத்துகிற நாள். கேப்டன் மில்லரின் நினைவு நாளான இன்று ஒட்டுமொத்த கரும்புலிகளையும் நினைவு கூர்ந்திடும் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் சிறுத்தைகளின் தலைமையகத்தில் இந்த வீர வணக்கத்தை செலுத்தி வருகிறோம். இந்த ஆண்டும் அந்த தோழர்களை நினைவு கூர்ந்து ஈழமே எங்கள் இறுதி இலக்கு என்கிற உறுதிப்பாட்டோடு சிதறி கிடக்கும் தமிழர்களை ஒருங்கிணைக்க இந்த கரும்புலிகள் நாளில் உறுதியேற்கிறோம். அதேபோல அரசு நிலத்தில் குத்தகை உரிமை வேண்டும், குத்தகை ஒதுக்கீடு, பட்டியல் சமூகத்தினருக்கும் பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீட்டு உரிமையை போல குத்தக ஒதுக்கீட்டு உரிமையை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறது. மதுரை மேலூர் அருகே உள்ள சென்னகரம்பட்டி கிராமத்தை சார்ந்த அம்மாசி, வேலு ஆகியோர் குத்தகை உரிமைக்கான களத்தில் பலியான தோழர்கள். இந்த நாளில், அவர்களின் நினைவு நாளில் அவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துகிறோம். அரசு, கோவில் நிலங்களில், இதர குத்தகைகளில் குடியினருக்கும் மக்கள் வழங்க வேண்டும் என்று இந்த நாளில், அம்மாசி வேலு நினைவு நாளில் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையாக வலியுறுத்துகிறோம். இன்று விடுதலை சிறுத்தைகளின் விருதுகள் வழங்கும் விழா சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் மாலை 4 மணி அளவில் நடைபெறுகிறது. பேராசிரியர் கு. சொக்கலிங்கம் அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அளிக்கிறோம். பெரியார் ஒளி, மாமணி மார்க்ஸ், அயோத்திதாசர் ஆதவன், காமராஜர் கதிர், காயிதே மில்லத் பிறை, செம்மொழி ஞாயிறு ஆகிய விருதுகளும் சான்றோர் பெருமக்களுக்கு என்று வழங்கப்படுகிறது. 2007ஆம் ஆண்டிலிருந்து சாதி ஒழிப்பு களத்தில் போராடி கொண்டிருக்கிற தலித் அல்லாதோரை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த விருதுகளை அளித்து வருகிறோம். இந்த ஆண்டும் இந்த விருது பல சான்றோர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த விழாவில் இயக்கத் தோழர்களும் ஜனநாயக சக்திகளும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக கூட்டணியில இடைவெளி குறித்து முடிவு எடுக்கல, அதற்கான கால அவகாசம் எடுத்திருக்கீங்களா? ஏற்கனவே ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு, விரைவில் அடுத்த கூட்டம் நடக்கணும் பேசியிருக்கிறாரு முதலமைச்சர். அடுத்த கூட்டம் எப்ப நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. இல்ல, உங்களுடைய முடிவுக்கான கால அவகாசம் இருக்கா? இல்ல, அதான் நாங்க எல்லாம் கூடி கலந்து பேசியிருக்கிறோம், எந்த முடிவும் இன்னும் எடுக்கல. அடுத்து கூடி பேசுவதாக முதலமைச்சர் கூறியிருக்கிறார், அப்போது தெரிய வரும். அதிமுகவை முழுமையாக கைப்பற்றுவோம், 90% நிர்வாகிகள் எங்கள் பக்கம் வரப்போறாங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசிட்டு வராரு. அதுக்கேற்ற மாதிரி நிர்வாகிகள் வந்துட்டு இருக்காங்க. அதிமுகவை டார்கெட் பண்ணி பணியாற்றுவதை எப்படி பாக்குறீங்க? இது குறித்து இதுவரையில் அதிமுக பொதுச் செயலாளர், மேனாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே கருத்து சொல்லவில்லை. ஊடகவியலாளர்களும் அதிமுக பொதுச் செயலாளரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை எங்களை போன்றவரிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல அதிமுகவை முற்றாக முழுதுமாக நாங்கள் தாவேகாவில் இணைப்போம் என்று தாவேகா தரப்பில் சொல்லப்படுகிறது என்றால்,
அவர்களையும் நீங்கள் இது சரியா, ஜனநாயகமா, அரசியல் அறமா என்ற கேள்வியை கேட்க வேண்டும். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் தாவேகாவும் இல்லாத, அதிமுகவும் அல்லாத எங்களை போன்றவரிடத்தில் நீங்கள் எழுப்புகிற கேள்வி பொருத்தமில்லாததாக இருக்கிறது. குதிரை பேரம் அப்படின்ற 3 கட்சிகள், அதான் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க அவங்க 2 பேரும் தான் பதில் சொல்லணும். இல்ல 3 கட்சிகள் குதிரை பேரத்திற்கான புகார் வந்து கொடுத்திருக்காங்க. பாஜக, திமுக, அதிமுக சொல்லி கவர்னரிடம் வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு மீதான விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. அது உண்மையா இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவர் அதில் உடனடியாக தலையிட வேண்டும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்கிற நிலையை, அதற்கான சட்டத்தை கொண்டு வர அவர்கள் முயற்சிப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே அதனை நாம் டீலிமிட்டேஷன் பில் என்கிற பெயரில் கொண்டு வந்த போது திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து அதனை முறியடித்தோம். இப்போதும் அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். ஆனால் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை 20 பேரை அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றி அரசியல் சூதாட்டம் ஆடுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். நாடாளுமன்றத்திற்கு சென்றால்தான் இது குறித்து என்ன நிலை என்பது தெரிய வரும். என்றாலும் நாங்கள் இந்த முறையும் அந்த முயற்சியை முறியடிப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். ஊழல் புகார் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதுவும் வெளியிலிருந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா? இது அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவன் என்கிற முறையில் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டவனாக இருந்தாலும் கூட இதை நீங்கள் நேரடியாக விஜயபாஸ்கரிடத்தில் கேட்பதுதான் முறை, சரி. அவர் என்ன காரணத்திற்காக அதிமுகவிலிருந்து வெளியேறினார்? அதிமுகவிலிருந்து ஆட்களை வெளியேற்ற முயற்சி நடக்கிறது, குதிரை பேரம் நடக்கிறது என்கிற விவாதம் ஒருபுறம் இருக்கிறது என்றாலும் கூட அதிமுகவுக்குள் என்ன நடக்கிறது என்பது பற்றி அதிமுக தலைவர்கள் ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள்? ஆவேசப்பட வேண்டியவர்கள், ஆத்திரப்பட வேண்டியவர்கள், தாவேகாவுக்கு எதிராக கொந்தளிக்க வேண்டியவர்கள் அமைதி காப்பதன் பொருள் என்ன? ஆளுநரை சென்று மனு கொடுப்பதை ஒரு கடமையாக செய்கிறார்களே தவிர இதை ஒரு வெகுமக்கள் கருத்தாக மாற்றுவதற்கு, ஒரு பப்ளிக் ஒப்பீனியனாக மாற்றுவதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. எங்கள் கட்சியை சீர்குலைக்க பார்க்கிறார்கள், இதை அனுமதிக்க மாட்டோம் என்ற குரலும் எழவில்லை. பொதுமக்களே இது நியாயமா என்று பொதுமக்களிடத்திலே முறையீடும் செய்யவில்லை. ஊடகவியலாளர்களும் அதிமுக தலைமையை பார்த்து எழுப்ப வேண்டிய கேள்வியை எழுப்பாமல், அல்லது குதிரை பேரம் செய்வதாக குற்றம் சாட்டப்படும் கட்சிகளிடத்திலே, கட்சிகளின் தலைவர்களிடத்திலே கேள்வி எழுப்பாமல் இடையிலே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களிடத்தில் கேள்வி எழுப்புவதால் எந்த பயனும் இல்லை. குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார்? தாவேகா என்றால் தாவேகா தலைமையை நேராக கேளுங்கள். திமுக ஈடுபடுகிறது என்றால் திமுக தலைமையிடம் கேளுங்கள். அதிமுக பாதிக்கப்படுகிறது என்றால் அதிமுக தலைமையிடம் இந்த கேள்வியை எழுப்புங்கள். அவர்களிடம் எந்த கேள்வியும் எழுப்பாமல் இதை திருமாவளவன் என்ன சொல்லுகிறார், அவர் ஏன் மழுப்புகிறார் என்று திருப்பிவாதம் செய்வது அர்த்தமில்லாதது, அல்லது அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிற பேச்சு. பொதுவாக இந்த கேள்வி மட்டும் சொல்லல, ஊடகங்கள்ல விவாதம் நடத்தக்கூடிய தோழர்களுக்கு நான் சொல்றேன், இதுவரையில் இது மிகவும் முக்கியமான பிரச்சனை தான். தமிழ்நாட்டு அரசியலில் குதிரை பேரம் என்பது மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது என்றால் அதில் ஈடுபடக்கூடியவர்களை நேரடியாக கேள்வி எழுப்பாமல் அதில் தொடர்பில்லாதவர்களிடத்திலே கேள்வியை எழுப்புவது, அவர் ஏன் பேசவில்லை, இவர் ஏன் பேசவில்லை என்று கேள்வி எழுப்புவது அவர்களின் இயலாமையை காட்டுகிறது.
உள்ளபடியே அரசியல் அறத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நேரடியாக தாவேகா தலைமையிடம் இந்த கேள்வியை எழுப்புங்கள். பாதிக்கப்படுகிற அதிமுக தலைமையிடம் இந்த கேள்வியை எழுப்புங்கள். அல்லது திமுகவுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் திமுக தலைமையிடம் நேரடியாக கேள்வியை எழுப்புங்கள். அவர்கள் மக்களிடத்திலே பதில் சொல்லட்டும். திமுக நீங்களும் ஆட்சியில் இருக்கிறனால